ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை 18ஆம் நாள் மே 1, 2024ஆம் ஆண்டு மாலை 5:21 மணிக்கு மேசம் ராசி கார்த்திகை 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபம் ராசி கார்த்திகை 2ஆம் பாதத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியில் குரு பகவான் சுமார் ஓராண்டு காலம் சஞ்சரிக்க இருக்கிறார். அவர் சஞ்சரிக்க இருக்கும் காலத்தில் 3வது காற்று ராசியான கும்ப ராசிக்கு என்னென்ன நன்மைகள் தர இருக்கிறாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். 12 ராசிகளில் நம்ம பஞ்சபூத தத்துவ அடிப்படையாக பிரித்து பலன் பார்த்துட்டு இருக்கோம். நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நெருப்பு, நிலம் ஏற்கனவே நம்ம பகுதிகளில் சொல்லியிருக்கோம். இப்போ காற்று ராசிக்கு 3வது ராசியான காற்று ராசியில் கும்ப ராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை தனது பெயர்ச்சி மூலமாக காண இருக்கிறோம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர்களுக்கான ரத்னம் பார்த்திங்கன்னா சஃபயர். மே 1ஆம் தேதி அதாவது சித்திரை மாதம் 18ஆம் நாள் மாலை 5:20 உள்ள குரு கிரக நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா துலா லக்னம். லக்னத்திற்கு 5இல் சனி, 6இல் புதன், செவ்வாய், ராகு, 7இல் சூரியன், சுக்கிரன், 8இல் குரு, 12இல் கேது. இந்த அமைப்பில் தான் மே 1ஆம் தேதி மாலை 5:21 மணிக்கு திருவோணம் 3 நட்சத்திரம், மகர ராசி, அஷ்டம திதி, புதன்கிழமை. இந்த நிலையில் தான் குரு பெயர்ச்சி ஆகிறார். மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கரணம் பலவம், குரோதி தமிழாண்டு. கும்பராசிக்கு 4ஆம் ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறாரு. குரு தனது 5ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 8ஆம் ராசியான கன்னிராசியையும், குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 10ஆம் ராசியான விருச்சிக ராசியையும், குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 12ஆம் ராசியான மகர ராசியையும் பார்வையிடுறார். இதன் மூலம் குரு தனது பார்வையை பதிவும் இடங்களான 8, 10, 12 ஆகிய இடங்கள் சுபீட்சம் பெறுகின்றன. குரு பகவான் பார்வை பெறும் இடங்கள்னு பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம், தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், விரயஸ்தானம் 12ஆம் இடம் ஆகிய இடங்கள் வலிமை பெறப்போகின்றன. இந்த அடிப்படையில் குரு பயிற்சியை நாம் பலன்களை காண இருக்கிறோம். குரு பயிற்சியாகும் மே 1ஆம் தேதி மாலை 5:21 மணிக்கு அந்த துலா லக்னத்தில் அமையும் போது, திருவோண நட்சத்திரத்தில் அமையும் போது குரு பயிற்சி பலன்களை அந்த அமைப்பு கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்ற ரீதியிலும் இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். கும்பராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாயின் ஆதிபத்தியம் பெற்ற அவிட்டம் 3, 4 ஆகிய பாதங்களும், ராகுவின் ஆதிபத்தியம் பெற்ற சதயம் 1 முதல் 4 பாதங்களும், குருவின் ஆதிபத்தியம் பெற்ற பூரட்டாதி 1 முதல் 3 பாதங்களும் உள்ளிட்டவை இருக்கின்றன. கும்பராசி அதிபதின்னு பார்க்கும்போது சனியும் இருக்குது. கும்பராசி பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பார்த்திங்கன்னா சிர ராசி, காற்று ராசி, நிலையான காற்று, செடியாக இவர்கள் மனது நிலைத்த தன்மை உடையவங்க. இவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தனக்கும் சொந்தமான செயல் புத்தி அப்படின்றது இருக்குமா அப்படின்னா அதுவும் ஒரு கஷ்டமான விஷயம். அதுதான் இவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஆண் ராசி முன்னோக்கி செல்பவர்கள், எதிலும் பின்வாங்க மாட்டார்கள், தங்களுக்குள் உள்ள வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட், அறிவியல் அறிஞர்கள்லாம் இந்த ராசியை சார்ந்தவர்களாக இருக்காங்க. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியாக வருவதால் தாங்கள் எண்ணியதை செயல்படுத்தக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட தன்மை கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையப் போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இவர்களுக்கு ஏற்ற வரன்கள் அமையும் ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் 1. இவர்களுக்கு ஒத்து போகக்கூடிய நட்பு ராசிகள் மிதுனம், துலாம் ராசிகளாகும். கும்பராசிக்கு 4இல் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்காரு. 3லேருந்து 4 அதாவது மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரிக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு, வாகனம், தாய், கல்வி உள்ளிட்ட அம்சங்கள் அனுகூலம் பெறப்போகின்றன. ஏற்கனவே வாங்கிய நிலத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கிட்டும். தாயார் உடல்நலம் சீராக இருக்கும். மாணவர்கள் திறம்பட கல்வி பயிலுவார்கள். குரு பகவான் 5ஆம் பார்வையாக கும்ப ராசிக்கு 8ஆம் ராசியான கன்னி ராசியை பார்வையிடுறாரு.
குரு பகவான் 7ஆம் ராசி பார்வையா கும்பராசிக்கு 10ஆம் ராசியான விருச்சிக ராசியை பார்வையிடுறாரு. குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 12ஆம் ராசியான மகர ராசியை பார்வையிடுறாரு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறுவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையும். திருமணமான பெண்களுக்கு திருமணம் நடைபெறும். மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவார்கள். பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் நீங்கும். கும்பராசி அதிபதி சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாங்கள் எண்ணிய காரியங்களை ஈடேற்றலாம். 3இல் சூரியன் உச்சம். சகோதர வழியில் நிலவி வந்த பிரச்சனைகள் தீரும். 10 குடைய செவ்வாய் 2இல் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். நிலபலன்களை வாங்கி போடுவீங்க. 7 கூடிய சூரியன் 3இல் உச்சம் பெற்றிருப்பதால் வியாபாரிகளுக்கு சிறப்பான அனுகூலம் கிடைக்கும். சரியான வியாபாரம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அனுகூலமான ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் குரு பகவான் 40% பலன்களை கும்பராசிக்கு தருவார் என கூறலாம். திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க, திருப்பரங்களை பெறுங்க. இவை அனைத்துமே காலபுருஷ தத்துவ அடிப்படையிலான பலன்கள் தான். ஏன்னா காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கும்பராசி 11 அப்படின்றது லாபஸ்தானம், எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய ஒரு அமைப்புடைய ஸ்தானம். நாங்கள் எண்ணியதை எல்லாம் நிறைவேற்ற துடிக்கும் ஒரு ஸ்தானம். அந்த அடிப்படையில் தான் நம்ம பலன்களை பார்த்துருக்கோம். இவற்றோடு ஜனனகால தசாபுத்தி, பிறப்பு தசாபுத்தி, லக்னம், லக்னாதிபதி பார்க்கும் கோள், லக்னாதிபதியை பார்க்கும் கோள், லக்னத்தை பார்க்கும் கோள், லக்னம் சம்பந்தப்பட்ட பாவங்கள், நட்சத்திர பலன்கள், சார பலன்கள், கோச்சார பலன்கள் இவற்றுடன் இணைத்து சுயஜாதக அமைப்பை பார்க்கும்போது மேலும் துல்லியமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இணைந்திருங்கள் ஹலோ டிவியோடு. நன்றி, வணக்கம்.